உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கோவையில் தமிழ் புலிகள் மற்றும் திராவிடர் தமிழர் கட்சிகள் சார்பில் உருவபொம்மை எரிக்கும் போராட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்றத்தில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அம்பேத்கர் பெயரை அடிக்கடி கூறுவதற்கு பதிலாக கடவுள் பெயரை கூறினால் புண்ணியமாவது கிடைக்கும் என கூறியது நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் பல்வேறு விதமான போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் கோவையில் தமிழ் புலிகள் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள தபால் நிலையம் முன்பு அமித்ஷாவின் உருவபொம்மையை சாலையில் போட்டு இழுத்து வந்த போராட்டக்காரர்கள் பெட்ரோல் ஊற்றி உருவபொம்மையை எரித்தனர். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்டனர். அதே சமயம் திராவிட தமிழர் கட்சி சார்பிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமித்ஷாவின் உருவபொம்மை எரிக்கப்பட்டது. காவல்துறையினர் தீயை அணைத்து போராட்டக்காரர்களை கைது செய்ய முற்பட்டனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சாலை நடுவே அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக தூக்கும் போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது காவல்துறையினர் காலால் உதைத்ததாக கூறி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் மரியாதை குறைவாக பேசியதாகவும் கைதாக மறுப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். பிறகு காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 10 பேரை கைது செய்து அழைத்துச் செல்லப்பட்டனர். போராட்டத்தின் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலும் சலசலப்பும் ஏற்பட்டது. பொதுச் செயலாளர் தமிழ் புலிகள் கட்சி, இந்திய ஒன்றியத்தினுடைய மாபெரும் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார். அதனை கண்டிக்கும் விதமாக தமிழ் புலிகள் கட்சி இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக அவருடைய உருவபொம்மையை எரித்திருக்கிறோம்.